வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிகரம் தொட்ட சினிமாவில் நாம தெரிஞ்சிக்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேஜர் சந்திரகாந்த். மேஜர் சந்திரகாந்த் அப்படிங்கிற இந்த படத்தை முதல்ல பாலச்சந்தர் அவர்கள் நாடகமாக நடத்தினார்கள். அந்த நாடகத்துல மேஜரா சுந்தரராஜன் நடிச்சிருந்தார். அவரே இந்த படத்திலையும் மேஜரா நடிக்கிறார். எப்படின்னாக்கா கண் பார்வை இல்லாத ஒரு வேலையிலிருந்து ரிட்டையர் ஆன ஒரு மேஜர். அவர் கண் பார்வை கிடையாது. அவருக்கு 2 பிள்ளைங்க. 2 பிள்ளை யார் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு புள்ள பேரு ரஜினிகாந்த், இன்னொரு புள்ள பேரு ஸ்ரீகாந்த். 2 பிள்ளைங்க. ரஜினிகாந்த்ங்கிற பேருக்கு ஏவிஎம் ராஜன், ஸ்ரீகாந்த்ங்கிற பேருக்கு முத்துராமன். இவங்க 2 பேரும் மேஜர் சந்திரகாந்த், அதாவது மேஜர் சுந்தரராஜனுடைய பிள்ளைகளா இருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறம் தான் சுந்தரராஜனுடைய பேருக்கு பின்னால மேஜர் என்கிற பட்டம் ஜாயின் ஆயிடுச்சு. அதுல இருந்து அவர் மேஜர் சுந்தரராஜன் கூப்பிட்டப்பட்டார். இதுல இந்த படத்துல சுந்தரராஜன், நாகேஷ், ஜெயலலிதா, ஏவிஎம் ராஜன், முத்துராமன், இப்படி எல்லா நடிகர்களும் நடிச்சிருப்பாங்க. சுருக்கமா சொன்னா நான் சட்டத்தை மீறினவன். எந்த வகையில? நீ பேசுறத பார்த்தா உன்னை ஒரு திருடனாவோ சூதாடியாவோ கொள்ளக்காரனாவோ என்னால நினைக்க முடியல. ஆனா ஒரு கொலைகாரன் நினைக்க முடியுதா? கொலை? அப்போ நீ ஒரு கொலைகாரனா? ஆமா சார். யாருமே இல்லாத எனக்கு நீங்க கிடைச்சீங்கன்னு நினைச்சேன். நண்பன்னு சொன்னீங்களே, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன் சார். சுலபமா பிடிச்சு கொடுத்துறாதீங்க சார். சார் சார், தெராசுக்கு 2 தட்டு இருக்கிற மாதிரி எந்த விஷயத்துக்குமே காரணம் காரியம்னு 2 இருக்குது. காரியத்தை கேட்டீங்க, ஆனா காரணத்தை கேட்க விட்டீங்களே சார். இந்த படத்தோட கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நாகேஷ் ஒரு டெய்லரா இருக்காரு. பெரிய வருமானம் இல்லாத ஒரு நார்மலான குடும்பத்தை சேர்ந்தவர் நாகேஷ். அவருடைய தங்கையாக ஜெயலலிதா நடிச்சிருப்பாங்க. இதுல சுந்தரராஜனுடைய பையன் ஏவிஎம் ராஜன் என்ன பண்ணுவாரு, அவர் கொஞ்சம் உமனேசன் சொல்லுவாங்க இல்லையா, பெண் பித்து பிடித்தவர், அந்த மாதிரியான ஒரு ஆள். அவர் என்ன பண்றாரு, ஜெயலலிதாவை பார்த்து அவங்களுடைய அழகுல வாங்கி அவங்களை எப்படியாவது தன் வசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காதல்ங்கிற ஒரு வலையை விரிச்சு தன் வசப்படுத்தி அந்த பொண்ணை கெடுத்து விட்டுருவார். இது அண்ணனுக்கு தெரிஞ்ச அவமானம் ஆயிடுமே அப்படிங்கிற சோகத்துல இருந்த பொண்ணு என்ன பண்ணு, தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போகுது. அது செத்து போனதுக்கு காரணம் யார் அப்படிங்கிறத நாகேஷ் அவர்கள் கண்டுபிடிப்பார். அது ஏவிஎம் ராஜன் தான் தெரிஞ்ச உடனே அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனோட ட்ரை பண்ணி அவனை கொண்டுவார். கொலை பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சு வரும்போது நேராக மேஜர் சந்திரகாந்தோட வீட்டில் அடைக்கலம் ஆயிடுவார். அப்போ மேஜர் சந்திரகாந்தோடைய குணாதிசயங்கள், அவன் கண் பார்வை தான் இல்லையே ஒழிய மிகவும் ஒரு நேர்மையாளர், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர் என்பதை நாகேஷ் தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு இவர் உதவியா இருக்காரு. அப்போ இவர் உண்மையான ஒரு மனுஷனா இருக்காரு, இவர்கிட்ட நம்ம பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்துல பூரா அவங்ககிட்ட சொல்றேன். அதை கேட்டு தன்னுடைய மகன் இப்படிப்பட்ட ஒரு தவறானவனாக நான் பெற்றுவிட்டேனே அது வருத்தப்படுவார். அவர் இப்படி ஒரு தப்பான பிள்ளைய என்னுடைய மகனா பெற்றுட்டேனே, ஒரு தப்பானவனை நான் வளர்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவார். நீங்க என்ன செய்துகிட்டு இருந்தீங்க? தூங்கிட்டு இருந்தேன். எப்ப எழுந்தீங்க? 5 மணி இருக்கலாம். 5 மணில இருந்து 6 மணி வரை என்ன செய்துகிட்டு இருந்தீங்க? ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன், டீ சாப்பிட்டேன். அப்புறம் வீட்டுல தான் இருந்தேன். இல்ல, அந்த நேரத்துல நீங்க வீட்டுல இல்ல. நான் 3 தடவை வீட்டுக்கு போன் பண்ணி பார்த்துட்டேன். அதனாலதான் சொல்றேன். எங்க போயிருந்தீங்க? கொஞ்ச நேரம் வெளியே உலாத்திட்டு வரலான்னு போயிருந்தேன். நீங்க வெளியே எங்கேயும் போக கூடாதுன்னு உங்க பேர்ல தடை இருக்கிறது தெரியும் இல்லையா? நான் வெளியே போவேன், வருவேன். அது ஏன் இஷ்டம், அதை யாரும் தடுக்க முடியாது. நீங்க போக முடியாது. You are going too far. I warn you. நான் சொல்றேன், நீங்க போக கூடாது. Shut up. You fool, idiot. Get out. அப்பா அப்பா, நேத்து ராத்திரி உங்களுக்கு நல்ல ஜுரம் அடிச்சது இல்ல? இந்த குளிர்ல வாக்கிங் போனேன்னு சொல்றீங்களே, எடுத்து நடமாடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரா இல்லையா? இதை உங்க மகன் கேட்க கூடாதா?
மகன் மாதிரி கேட்டிருந்தா தகுந்த பதில் சொல்லியிருப்பேன். போலீஸ் அதிகாரி பாணியில என்னையே விரட்டினா சரிப்பா, மகன் மாதிரியே கேட்கிறேன். இரண்டாவது புள்ள முத்துராம யாருங்க, அவர் ஒரு போலீஸ் அதிகாரி. அவங்க அண்ணனை கொன்னவனை தேடுறவர். அதுக்கப்புறம் அவருக்கு தெரிய வருது தன்னுடைய அண்ணனை கொன்னவன் தான் இவர் மோகன்கிற கதாபாத்திரத்தில் நடிக்கும் நாகேஷ் அவர்கள். அவரை கூப்பிட்டு தன்னுடைய வீட்டிலேயே அடக்கம் கொடுத்து வச்சிருக்காரு நம்முடைய அப்பா. இது எவ்வளவு பெரிய ஒரு குற்றம். ஒரு கொலையாளியை தன்னுடைய ஆதரவிலே வைத்துக் கொண்டிருந்திருக்கின்றாரே தன்னுடைய தந்தை என்ற எண்ணமும் அவருக்கு ஏற்படுகிறது. கடைசியில் வேற வழியே இல்லாம கொலையாளியான நாகேஷையும் அவருக்கு ஆதரவு தந்த கண் பார்வையற்ற மேஜரையும் கைது செய்கிறார் இந்த போலீஸ் அதிகாரி. இப்படிதான் இந்த படத்தோட கதைக்களத்தை உருவாக்கி வச்சிருப்பாங்க. பாட்டு வருது வருது. எங்க வருது? ஓட்ட ரேடியோ போய் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இதான ஓட்ட ரேடியோ? டேய், கொஞ்ச நேரத்துல சத்தம் பிச்சிட்டு போகுது பாரு. என்ன மலாளி சத்தம் பிச்சுக்குன்னு சொன்னீங்க, இங்க ரேடியோவே பிச்சுக்கிட்டு. நீ ஏதாவது பண்ணியா? நான் ஒண்ணும் பண்ணல. என்ன முதலாளி, அடுப்பு எரியுற மாதிரி எரியுத? அதான் அணைக்கிறதேடா. முதலாளி பல்ப் அணைஞ்சு போச்சு. பேசாம இருடா. தொடாதீங்க, யார் தொடாதீங்க, தள்ளிருங்க தள்ளிருங்க தள்ளிருங்க. அண்ணா, இன்னைக்கு பாட்டு வருமா வராதா? இருமா வரும். பாட்டு எங்க வருது? வேற என்னமோ வந்துகிட்டு இருக்கு. அதானே என்ன வருது? புறா என்ன மலாளி, கிணத்துல தண்ணி இழுக்கிற மாதிரி இழுக்கிறீங்களா? பேசாம இருடா, வயிறு எரியுது. நாகேஷ் எல்லா படங்களுமே முழுக்க முழுக்க நகைச்சுவையாவே நடிச்சவர். இந்த படத்தை கொஞ்சம் சீரியஸான கதாபாத்திரம். அவருடைய தங்கையாக ஜெயலலிதா நடிச்சிருப்பாங்க. அவங்களும் மிக அருமையான ஒரு கதாபாத்திரம். ஏவிஎம் ராஜனுக்கு இதுல வில்லன் கதாபாத்திரம். இது எல்லாத்தையும் அனுசரிச்சு கரெக்டா தன்னுடைய பார்வை இல்லைனாலும் தன்னுடைய கணிப்பால அனைத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய மேஜராக சுந்தரராஜன் நடித்திருப்பார்கள். இப்படி படம் முழுக்க அனைத்து கதாபாத்திரங்களும் மிக சிறப்பாக நடித்திருக்கும். இந்த படத்துக்கு வி குமார் அவர்கள் இசையமைத்திருப்பார்கள். வாலி அவர்கள் பாடல்களை எழுதியிருப்பார்கள். எல்லா பாட்டுமே பம்பர் ஹிட் ஆயிருக்கும், சூப்பர் ஹிட் ஆயிருக்கும். துணிந்து நில், துணிந்து செய், துணிந்து செல், சத்தியம் ஜெயிக்கவே, லட்சியம் நிலைக்கவே, துணிந்து நில், துணிந்து செய், துணிந்து செல். அச்சம் இன்றி வாழ்பவன் வெற்றி வீரன் ஆகிறான். அஞ்சி அஞ்சி வாழும் கோழை 1000 முறை சாகிறான். துணிந்து நில், துணிந்து செய், துணிந்து செல். வாலி எழுதின எல்லா பாட்டுமே இந்த படத்தில் சூப்பர் ஹிட். எப்படின்னு பாக்குறீங்கன்னாக்கா, முதல்ல ஜெயலலிதா பாடுற மாதிரி ஒரு பாட்டு, ஒரு நாள் யாரோ அப்படின்னு ஒரு பாடல். அந்த பாடல் மிக கேட்பதற்கு அருமையா இருக்கு. அந்த இடத்துல அந்த பாட்டுக்கு நாகேஷ் வாசிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். அந்த இசையெல்லாம் அருமையா இருக்கும் பார்க்கறது. அந்த காட்சி அமைப்பே மிக சிறப்பாக இருக்கும். அப்புறம் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுவார். அந்த கல்யாணம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது தன்னுடைய கற்பனை மூலமாக ஒரு பாடலாக பாடுவார். கல்யாண சாப்பாடு போடவா தம்பி கூடவா அப்படின்னு ஒரு பாடல். அந்த பாடலும் பெரிய ஹிட் ஆச்சு. கல்யாண சாப்பாடு போடவா தம்பி கூடவா ஒத்து ஊதவா இந்த ஊருக்கெல்லாம் பாக்கு வச்சு மேளம் கொட்டவா. கல்யாண சாப்பாடு போடவா தம்பி கூடவா ஒத்து ஊதவா இந்த ஊருக்கெல்லாம் பாக்கு வச்சு மேளம் கொட்டவா. அப்புறம் ஏவிஎம் ராஜன் ஜெயலலிதாவை பார்த்து பாடுற மாதிரி ஒரு காதல் பாடல், நேற்று நீ சின்ன பப்பா இன்று நீ அப்பப்பா அப்படிங்கிற ஒரு பாடல். நேற்று நீ சின்ன பப்பா இன்று நீ அப்பப்பா 1000 கஞ்சாடையோ காதல் என்ற செய்தி சொல்ல தூது வந்ததோ. நேற்று நீ சொல்ல கண்ணன், இன்று நீ
மன்னன் ஆயிரம் கண்களையோ காதல் என்ற செய்தி சொல்ல தூது வந்ததோ. இப்படி எல்லா பாடல்களுமே அந்த படத்திலே மிக சிறப்பாக அமைந்திருக்கும். வி குமார் அவர்கள் அற்புதமாக இசையமைத்திருப்பார்கள். அவர் இசைக்கு வாலி அவர்கள் அற்புதமான பாடல்களை கொடுத்திருப்பார்கள். அந்த பாடலுக்கு காட்சி அமைப்புகள் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கும். ஒரு தத்ரூபமான த்ரில்லரான அற்புதமான ஒரு படைப்பை பாலச்சந்தர் அவர்கள் 1966ஆம் ஆண்டு மேஜர் சந்திரகாந்த் என்ற தலைப்பிலே கொடுத்தார்கள். அந்த படம் வெற்றி பட பட்டியலில் இணைந்து கொண்டது. 100 நாட்களுக்கு மேல் ஓடி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அப்படிப்பட்ட அந்த வெற்றி படத்தை ஏவிஎம் நிறுவனம், ஏவி மெய்யப்பன் அவர்களால் தயாரிக்கப்பட்டது. அப்படி தயாரிக்கப்பட்ட அந்த திரைப்படம், ஏவிஎம்மால் தயாரிக்கப்பட்ட அந்த திரைப்படம் மேஜர் சந்திரகாந்த் 1966ஆம் ஆண்டு வெளியாகி வெற்றி பட பட்டியலில் இணைந்தது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.